ஈரான் மீடியா பார்த்தீங்கன்னா சைனா வெளியிட்டிருந்த சில சேட்டலைட் இமேஜஸை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எதை பற்றின இமேஜஸ் நினைக்கிறீங்க? இந்த ஜோர்டனில் இருந்த அமெரிக்காவோட போர் விமானங்கள் இருக்குல்ல, அது சார்ந்த சேட்டலைட் இமேஜஸ் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அமெரிக்காவோட சீக்ரெட் பிளான் என்ன, லிமிடெட் ஸ்ட்ரைக்கு தான் பண்ண போகிறாங்கன்ற விஷயம் இது எல்லாமே ஈரானுக்கு ஆக்சசிபிளாக தெரிஞ்சிச்சுன்னு அமெரிக்காவுக்கும் தெளிவாக புரிஞ்சிருச்சு. இந்த விஷயம் பெருசாக 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 ட்ரம்ப்போட மனசு இறங்குன்னு பார்த்தா அவர் விடாப்படியாக நின்றுருக்காராம். லிமிடெட் ஸ்ட்ரைக் நான் பண்ணியே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் தான் ஜெனரல் டேனியல் கெய்ன் இவர் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு ட்ரம்ப் கிட்ட, இல்லை நிலைமை சரியில்லை, நாம இப்போதைக்கு ஈரானை தாக்க வேண்டாம்னு இவர் தான் ட்ரம்ப்புக்கே அட்வைஸ் பண்ணியிருக்காப்லையா கடைசி நேரத்தில். அதுவும் போதுமான வெப்பன்ஸ் நம்ம கிட்ட இல்லை, ஒரு காரணம். நம்மளோட சப்போர்ட்டர்ஸ் எண்ணிக்கை இங்கே குறைஞ்சிருக்கு, ரெண்டாவது காரணம். இதை வச்சு நம்ம லெஜிட்டிமேட்டாக ஈரான் அடிக்கிறதா இருந்தால் கஷ்டம், வேணான்னு இவர் தான் சொல்லியிருக்காராம். இந்த மனுஷன் சொல்ல போய் தான் கடைசியில் ட்ரம்ப் தன்னோட முடிவை மாற்றிருக்காப்லையா. இப்போ வெளியே வந்திருக்க தகவல் இதுதான். ட்ரம்ப்போட ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, சம குழப்பம். கடைசி நேரத்தில் எங்கே அடிக்கிறது, இந்த ஒரு கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கலையாங்க கடைசி வரைக்கும். இந்த குழப்பத்துக்கு மத்தியில் நியூக்ளியர் பங்கர்ஸை டார்கெட் பண்ணுறதா, இல்லைனா ஈரானோட மிசைல் பேசஸ் இருக்குல்ல இதை அடிக்கிறதா, அப்படி இதுவும் இல்லைனா சுப்ரீம் லீடர் இருக்கார்ல கமெனி, இவரை தூக்கணுமா? இப்படி மூணுத்தில் எது லெஜிட்டிமேட் டார்கெட்னு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்கே தெரியல. அந்த ஃபோர்ஸ்க்கு அந்த அளவுக்கு குழப்பம். ஜெனரலுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில பெருசாக வலிக்கவே சோல்ஜர்ஸ் வரைக்கும் அந்த குழப்பத்தை பார்க்க முடிஞ்சிருந்திருக்கு. ட்ரம்ப் கடைசி நேரத்தில் தன்னோட மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டார்ல, இதை கேள்விப்பட்டு செய்தியாளர்கள் கேள்வியே கேட்குறாங்க ட்ரம்ப் கிட்ட. என்னங்க இதை லிமிடெட் ஸ்ட்ரைக் பண்ணுவீங்கன்னு பார்த்தா கடைசி நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு என்ன அப்படின்னு கேட்டாங்க. பட் ட்ரம்ப் என்ன சொன்னார், ஏங்க அது ஏன் முடிவு தான், ஏதோ நிறைய ஊடகங்களில் போடுறாங்களே, ஏதோ ஜெனரல் கெய்ன் தான் சொன்னார், எனக்கு இதை சொன்னார், அதுக்கப்புறம் தான் நான் வேணான்னு மறுத்தேன் அப்படி அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இறுதி முடிவை நான் தான் எடுப்பேன், நான் தான் அந்த இடத்துல இருக்கேன்னு மேலே இல்லைன்னு சொன்னவர், வதந்தின்னு சொன்னவர் கீழே கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி பேசியிருக்காருங்க. அவர் இன்டர்ஃபியர் பண்ணி அதுக்கப்புறம் தன்னோட மனசு மாறுச்சுன்ற மாதிரி தான் அவரும் மறைமுகமாக சொல்லியிருக்காப்புல.